ரொம்ப கற்பித்தலில் ஆர்வமாக இருந்த ஒரு சஹாபி முஸ்அப் இப்னு உமைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களை கூப்பிட்டு, தாங்கள் மதீனாவிற்கு செல்லுவதற்கு முன்னாலேயே மதீனாவிற்கு அனுப்பி வைத்து, மதீனாவில் வீட்டிலும் சரி முச்சந்தியிலும் சரி தெருவிலே மக்கள் கூடுகிற இடத்திலும் சரி, மொத்தமே 6 தெருவு தான் அன்றைக்கு மதீனாவில். 6 தெருவின் மூலையிலும் முஸ்அப் இப்னு உமைர் அமர்ந்து வருவோர் போவோருக்கெல்லாம் மார்க்கத்தை சொல்லிக் கொடுத்தார்கள். விளைவு என்ன தெரியுமா? பெருமானார் மதீனாவிலே நுழைவதற்கு முன்னாலேயே ஒரு பெருங்கூட்டம் தலால் பத்ரு பாடிக்கொண்டு, பெருமானாரின் வரவேற்பு கவிதை வாசித்துக் கொண்டு ஒரு பெருங்கூட்டம் மதீனாவிலே தயாராக இருந்ததல்லவா? அந்த தயாரிப்பு செய்தது முஸ்அப் இப்னு உமைரின் ஆசிரிய பணி, கற்றல் கற்பித்தல் பணி. அதற்கு பிறகு உங்களுக்கு தெரியும், திண்ணை மதரசா துவங்கப்பட்டு ஒரே நேரத்தில் 200க்கும் மேற்பட்டவர்கள் மார்க்க கல்வி படித்த திண்ணை மதரசா உலகத்திற்கு பல்வேறு பல்கலை வித்தகர்களை உருவாக்கி தந்தது அந்த திண்ணை மதரசா. சுஃபா என்று பெயர். சுஃபாவிலே வந்தவர்கள் தான் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு. சுஃபாவிலே இருந்து வந்தவர்கள் தான் ஏராளமான சஹாபாக்கள். அப்படியே மதரசாக்கள் படிப்படியாய் வந்து 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 உலகம் முழுக்க வியாபித்தது. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நம்மை விட்டு அவர்கள் அல்லாஹுவை தேர்ந்தெடுத்து கொண்டு அவர்கள் ரவுலாவிலே மறைந்து விட்ட ஏறத்தாழ 300 வருஷம். 300 வருஷத்தில் உங்களுக்கு வரலாறு உலமாக்களுக்கு தெரியும், அஸ்ஹர் யூனிவர்சிட்டி உருவாகிவிட்டது. ஜாமிஉல் அஸ்ஹர் 3வது நூற்றாண்டு 300களிலே உருவாகிவிட்டது. அஸ்ஹர் உருவானதற்கு பிறகு அகில உலகத்தில் அரபிக் கல்லூரிகளினுடைய வீரியம் வேற மாதிரி ஆனது. அஸ்ஹர் போன்ற யூனிவர்சிட்டி உருவாக வேண்டும். அதே நூற்றாண்டின் கடைசியிலே பக்தாதிலே நிசாமியா உருவாகிவிட்டது. ஹிஜ்ரி 400களில் சொல்லுகிறேன். எல்லா மதரசாவுக்கு நிசாமியான் பேரு. ஒரே பக்தாதுக்குள்ள 30 அரபிக் கல்லூரி, 30க்குமே நிசாமியான் பேர். இமாம் கஸ்ஸாலி ஓதுனது நிசாமியா, உஸ்தாதா இருந்தது நிசாமியா, எக்கச்சக்கமான பெருமக்கள் இருந்தது நிசாமியா. நான் சொல்லிக் கொண்டிருப்பது அரபு கல்லூரிகளுக்கான வரலாறு அல்லாஹுவால் துவக்கி வைக்கப்பட்டு அன்னலம் பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களால் முன்னெடுக்கப்பட்டு அது இந்த உம்மத்தில் வாழையடி வாழையாய் வருகிறது. அந்த வரிசையில் தான் எல்லா மதரசாக்களும், தமிழகத்தினுடைய பாக்கியாத்து சாலிஹாத்தாக இருந்தாலும், கீழக்கரை அரூசியாவாக இருந்தாலும், நால்பேட்டை மன்மூல் அன்வாராக இருந்தாலும், இதுவெல்லாம் நூற்றாண்டுகளை கடந்த புராதன மதரசாக்கள். அதற்கு பின்னாலே அங்கிருந்து வெளியேறி வந்து உருவான பல்வேறு மதரசாக்களில் இன்றைக்கு தமிழகம் முழுக்க தங்களுடைய தவப்புதல்வர்களை பணியில வைத்திருக்கக்கூடிய சிராஜுல் முனீர் அரபிக் கல்லூரியும் ஒன்று.